ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தக்ஷன் போல்ட்ரி ஃபார்மிங். இப்போது நம்ம ஃபார்முக்கு புதுசாக தூய சிறுடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் நம்ம அரியலூர் மாவட்டத்திலேருந்து வாங்கியிருக்கோங்க. ஸோ அதை பற்றி தாங்க இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் தாங்க நல்லபடியாக நமக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, நல்லா காத்தோட்டமான முறையில். இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி செஞ்சு வச்ச கூண்டு இருக்குது. இப்போ அதில் தான் நம்ம இதை விட போகிறோம். இது எல்லாமே 30 நாட்கள் ஆன கோழி குஞ்சுங்க. ஸோ 2 இருக்குது, அதில் பாதி பாதியாக நம்ம பிரித்து விட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இவங்களை இதில் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது தீவனம், தண்ணி அவங்க பசியாக இருப்பாங்க. ஸோ இவங்களை நம்ம ஒரு நல்ல சேஃப்டியான பிளேஸில் விட்டாச்சுங்க. ஸோ 50 பீஸ் வாங்கியிருந்தோம். 25 பீஸாக 2 பார்ட்டிஷனில் பிரித்து விட்டுருக்கோம். ஸோ சிறுவிட மேலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஸோ நம்ம பண்ணையில் எல்லா வகையான கோழிகளும் இருந்தாலும் இவங்க மேலே ஒரு தனிப்பட்ட விருப்பங்க நமக்கு. இவங்க சிறுவிடை இப்போ வாங்கிட்டு வந்தது. இவங்க இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தோமே இவங்க எல்லாமே பெருவிடை. ஸோ நம்ம பண்ணையில் குறைந்தளவு கோழிகளை வச்சு தாங்க நம்ம ரன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ தான் அடுத்த கட்ட முயற்சியை நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போகலான்னு இந்த பெருவிடை கோழிகள், சிறுவிடை கோழி குஞ்சுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த 2 வருஷ டைம் எனக்கு கோழிகள் வளர்ப்பில் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 2 வருஷம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். எந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன நோய்கள் வரும், அதை நம்ம எப்படி அதை காப்பாற்றலாம். ஸோ அதை பற்றி தாங்க நம்ம ஒரு 2 வருஷம் டைம் எடுத்து நம்ம கற்றுக்கிட்டோம் கோழி வளர்ப்பை பற்றி. கோழி வளர்ப்பில் அதிகம் ஆர்வம் இருந்தாலும் நம்ம அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம லாஸ் ஆகிறதோட கற்றுக்கிட்டு வர்றது நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சுங்க. ஸோ அதனால தாங்க நம்ம ஒரு 2 வருஷம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.